ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வால் க்ரியேட் பண்ணிவிட்டு கிரிட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த கிரிட் எனக்கு வேண்டாம், வேறு இடத்துல நான் ஆட் பண்ண போகிறோம் இல்லைனா டெலீட் பண்ண போகிறேன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வாலில் வந்து ஆல்ரெடி கிளாஸ் போட்டுட்டு எனக்கு ஏற்ற மாதிரி கிரிட் லைன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இதை வந்து நான் டெலீட் பண்ணணும் இல்லைனா வேறு எங்கேயா ஆட் பண்ணணும்னா அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். அதோட எலிவேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கிரிட் வேண்டாமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் செக்மெண்ட் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு மேலே இது இந்த இடத்துல எனக்கு வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ண போகிறேன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆயிரும். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆர் ரிமூவ் செக்மெண்ட். எனக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி கர்டன் கிரிட் இல்லை, கீழே மட்டும் தான் இருக்குது. எனக்கு இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கர்டன் கிரிட் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு எங்கே வேண்டாமோ அதை செலக்ட் பண்ணணும், ஆட் ஆர் ரிமூவ் செக்மெண்ட் கொடுக்கணும். வேண்டானா அந்த இடத்த ஆல்ரெடி போட்டிருக்க செக்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாட்டர் லைன்ஸ் மாதிரி காட்டும். கீபோர்டில் என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாத போதெல்லாம் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம், ஆடும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த இடம் மட்டும் வேண்டாம், மீதி எல்லா இடத்துலையுமே கர்டன் கிரிட் இருக்கட்டும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆர் ரிமூவ் செக்மெண்ட் கொடுத்துட்டு எனக்கு எந்த இடம் வேண்டாமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ் வந்து பிரேக் ஆகி காமிக்கும். கீபோர்டில் என்டர் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடம் போயிடும். பேலன்ஸ் இருக்கிற இடம்லாம் வந்து கர்டன் கிரிட் ரிமைன் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஆல்ரெடி கர்டன் கிரிட் பாதி தான் இருக்குது. எனக்கு இப்போ ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த கிரிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆர் ரிமூவ் செக்மெண்ட். எனக்கு இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் காட்டுது. உங்களுக்கு வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம டெலீட் பண்ணி வச்சுருக்கனால நம்ம வந்து பண்ண முடியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் ஆர் ரிமூவ் செக்மெண்ட். இந்த இடத்துல எனக்கு கிரிட் லைன் வேண்டாம், ஃபுல்லாக இதுவும் இந்த இடம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரேக் ஆகிடுச்சு, என்டர். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த டிசைனுக்கும் இப்போ உள்ள டிசைனுக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களோட கஸ்டமைஸ் தான். நீங்கள் எந்த மாதிரி பேட்டர்னாக வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டெலீட்டும் பண்ணிக்கலாம், க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து முல்லைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து கர்டன் கிரிட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் வேண்டாமோ உங்களுக்கு டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம், ரிமூவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.